2025-26 தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள் உள்ள நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் தமிழில் 2ஆம் பருவத்தில் தாலாட்டு பாடல்கள் அப்படிங்கிற போர்ஷன்லேருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தேன் என்பது என்ன? முத்தேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 தேன்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொம்பு தேன், மலைத்தேன், கொசு தேன், அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் முத்தேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முத்தேன் அப்படிங்கிறது கொம்பு தேன், மலைத்தேன், கொசு தேன் 3 தேனுமே வரும். ஓகேவா? அப்போ அதுதான் முத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஆப்ஷன் டி அனைத்தும் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முத்தேன், கொம்பு தேன், மலைத்தேன், கொசு தேன். ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முக்கணி என்பது என்ன? முக்கணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மா, பலா, வாழை, அனைத்தும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்த ஆப்ஷனை ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் முக்கணி அப்படின்னா 3 கனிகள் அப்படின்னு வரும். இதோட மீனிங்ஸ் 3 கனிகள். அந்த 3 கனிகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மா, பலா, வாழை இந்த 3ஐயுமே என்ன சொல்லியிருக்காங்க? முக்கணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இந்த முக்கணிகள் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்சர். ஓகேவா? மொத்தமாக சேர்த்து அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முக்கணி அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்தும், மா, பலா, வாழை அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா 3வது கொஸ்டின், முத்தமிழ் என்பது என்ன? அதாவது முத்தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னு, முத்தமிழ்னா 3 தமிழ்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இயல், இசை, நாடகம், அனைத்தும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 3 இது வரும். இயல், இசை, நாடகம் இதுதான் முத்தமிழோட விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி அனைத்தும். இந்த அனைத்துங்கிறது தான் வரும். இயல், இசை, நாடகம். 3வது கொஸ்டின் ஆப்ஷன் டி ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று எது? அதாவது வாய்மொழி இலக்கியத்தில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாலாட்டு பாடல், தேசிய பாடல், புராண கதைகள், இதிகாசங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வாய்மொழி இலக்கியங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தாலாட்டு பாடல் அப்படிங்கிறது தான் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தாலாட்டு பாடல் தான் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 4வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாலாட்டு பாடல்கள் வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின், தாள் என்பதற்கு பொருள் என்ன? அதாவது தாள் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூக்கு, நாக்கு, கண், வாய் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது தாள் அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் பி நாக்கு அப்படிங்கிறது தான் தாள் என்பதன் பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ 5வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாக்கு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நட்டல் என்பதன் பொருள் என்ன? சண்டையிடுதல், விளையாடுதல், நட்பு கொள்ளுதல், அனைத்தும் 3 ஆப்ஷன் கொடுத்து அது மொத்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நட்டல் அப்படின்னா என்ன பொருள் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நட்டல் அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நட்பு கொள்ளுதல். நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் நட்டல் என்பதன் பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நட்பு கொள்ளுதல் என்பது நட்டல் என்பதன் விளக்கம் ஆகும் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் 6வது கொஸ்டின்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தவனம் என்பதன் பொருள் என்ன? நந்தவனம் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. பூந்தோட்டம், பூஞ்சோலை, பூவனம், அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது நான் 3 ஆப்ஷன் கொடுத்து அது மொத்த ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நந்தவனம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி பூஞ்சோலை. இந்த பூஞ்சோலை அப்படிங்கிறது தான் நந்தவனம் அப்படிங்கிறதுக்கு பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 7வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நந்தவனம் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி பூஞ்சோலை. ஆப்ஷன் பி தான் 7வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். ஓகேவா?
8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பண் என்பது என்ன, அதாவது பண் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயல், இசை, நாடகம் அனைத்தும். முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம்னு பார்த்தோம். அதே மாதிரி பண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பண் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இசை. பண்ணுனா இசை, இசைத்தல், இசை. ஓகேவா? அப்போ பண் என்பது இசை அப்படின்னு ஆப்ஷன் பி தான். அப்போ 8வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து 9வது கொஸ்டின். இலைத்து என்பதன் பொருள் என்ன? இலைத்து அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அடித்து, மெலிந்து, பதித்து, கடித்து. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இலைத்துக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்க பார்க்கும்போது ஆப்ஷன் சி பதித்து. இலைத்து அப்படின்னா பதித்து அப்படிங்கிறது பொருள் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போது 9வது கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார் என்பதன் பொருள் என்ன, அதாவது பார் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகம், இசை, இயல் அனைத்தும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 3 ஆப்ஷன் கொடுத்து மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார் அப்படின்னா என்ன பொருள் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஏ உலகம். பார்னா உலகம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பார்னா உலகம் அப்படிங்கிறது தான் பொருள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பார் ஆப்ஷன் ஏ உலகம் அப்படிங்கிறது தான் பொருள். 10வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்புறம் ஆப்ஷன் ஏ தான். அடுத்து 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் என்பது என்ன, அதோட பொருள் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லோரையும் சமமாக பேணுதல் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒழுக்கம், ஒப்புரவு, நடத்தை அனைத்தும். 3 ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்த ஆப்ஷனாக ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லோரையும் சமமாக பேணுதல் என்பது ஒப்புரவு ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லோரையும் சமமாக பேணுதல் ஒப்புரவு ஆகும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் பி ஆன்சர். அப்போ 11வது கொஸ்டின் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்போ 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிறர் செய்த உதவியை மறவாமை என்பது என்ன, அதாவது பிறர் செய்த உதவியே மறவாம அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நன்றி மறத்தல், நன்றி அறிதல், தீமை செய்ய அனைத்தும் அப்படி சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்தா அதை மொத்த ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் பி நன்றி அறிதல் அப்படிங்கிறது தான் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 12வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பிறர் செய்த உதவியை மறவாமை என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நன்றி அறிதல். நன்றி அறிதல் தான் பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுவது எது? சங்க பாடல், பாரதியார் பாடல், நாட்டுப்புற பாடல், கிராமிய பாடல். தமிழர்களோட வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்மொழியாக படிக்கக்கூடிய பாடல்கள் தான். அப்போ என்ன பாடலாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டினில் ஆப்ஷன் சி நாட்டுப்புற பாடல்கள். இந்த நாட்டுப்புற பாடல்கள் தான் என்னது 13வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சராக இருந்திருக்கு. அப்போ தமிழர்களோட வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டும் பாடல் நாட்டுப்புற பாடல் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? தமிழர்களோட வாழ்க்கை முறையை படம் பிடிச்சு காட்டுவது ஆப்ஷன் சி நாட்டுப்புற பாடல் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து முத்தமிழ் என்னும் சொல் எந்த நாட்டிற்கு உரியது? சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு அனைத்தும். அதாவது முத்தமிழ் அப்படிங்கிற சொல் எந்த நாட்டிற்கு உரியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்து மொத்த ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் முத்தமிழ் என்னும் சொல் எந்த நாட்டிற்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாண்டிய நாடு. இந்த முத்தமிழ் அப்படிங்கிறது எதுக்கு அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டுக்கு தான் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 14வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் 14வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். ஓகேவா? அப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.